தமிழ்ல முதல்ல வெளிவந்த பேசக்கூடிய படம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது காளிதாஸ் அப்படிங்கிற அந்த படம் தான். இத வந்து 1931 தான் வெளியிட்டாங்க. ஆனா, அந்த படத்தோடைய நீளம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு அப்படின்னாலும் கூட, அ அதோடைய படச்சுருள் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மகிட்ட இல்ல அப்படிங்கிறது தான் அ எதார்த்தமான ஒரு விஷயம். அதாவது அது காணாம போயிருச்சு, இல்லன்னா அது தொலைஞ்சு போயிருச்சு. அத எங்க வச்சிருக்கிறாங்க? யார்கிட்ட இருந்து அது கைமாறுனுச்சு அப்படிங்கிறது எதுவுமே தெரியல இன்னைக்கு. அது மட்டும் இல்ல, ஏறக்குறைய அது அது அந்த காலகட்டத்தில 5 வருஷம் தொடர்ச்சியா வெளியில வந்த எந்த தமிழ் படத்துடைய சுருளும் வந்து நமக்கு இப்போதைக்கு கிடைக்கல. இது இன்னும் சொல்லப்போனா, அ இப்போது கிடைக்கக்கூடிய இப்போது இருக்கக்கூடிய படங்கள்லயே ரொம்ப பழமையான படம் அப்படிங்கிறது தமிழ்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, 1936ல வெளிவந்த தண்டபாணி தேசிகர் அவர் நடிச்ச பட்டினத்தார் படம் தான் ரொம்ப பழமையான ஒரு படம். அந்த படமும் ஏறக்குறைய 3 வருஷம் வந்து சாரி 3 மணி நேரம் வந்து எடுத்திருக்கிறாங்க. பட் ஆனா, அதுவும் 80 நிமிடம் தான் ஓடுற மாரி இருக்கு. அதாவது 180 நிமிஷம் ஓட வேண்டிய படம், இப்போ வெறும் 80 நிமிஷம் தான் வந்து ஓடுது. அதுலயும் ஒரு 100 நிமிஷத்த வந்து நம்ம எங்கேயோ தொலைச்சிருக்கோம். இன்னும் சொல்லப்போனா, அ பழைய பழைய விஷயங்கள, குறிப்பிடத்தக்க வரலாற்று சார்ந்த விஷயங்கள நம்ம வந்து இழந்துக்கிட்டே இருக்கோம். இல்லன்னா தொலைச்சுக்கிட்டே இருக்கோம். இல்லன்னா தேட மறுக்கிறோம். இப்படிங்கிற ஒரு இடமே ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமா இருக்கு. ஏன்னா, நெறைய இடங்கள்ல அ தங்களுடைய பழமைய வந்து தேடி போறாங்க. தங்களுடைய நாகரிகத்துடைய தொடர்ச்சிய தேடுறாங்க. அது மூலியமா அரசியல கத்துக்கக்கூடிய நபர்கள் தான் வட அ வடநாடுகள்ல, அதாவது மேற்கு பகுதிகள்ல இருக்கக்கூடிய நாடுகள்ல, அமெரிக்கா மாரியான பகுதிகள்ல, இங்கிலாந்து மாரியான பகுதிகள்ல இப்படித்தான் வந்து இருக்கிறாங்க. பட் ஆனா நம்ம மக்கள் வந்து அந்த மாரி இல்ல அப்படிங்கிறது தான் ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, படிப்பு அப்படிங்கிற விஷயத்துடைய சாராம்சத்த புரிஞ்சுக்காம, ஒரு படிப்பு உயர்ந்ததாகவும், இன்னொரு படிப்ப தாழ்ந்ததாகவும் கவனிக்கிறது தான். அதாவது என்ன அப்படின்னா, வரலாறுங்கிற ஒரு படிப்பு வந்து ஆ ரொம்ப முக்கியமா இங்க பார்க்கப்படல. கணக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதுக்கு அத ஒரு அத ஒரு படிப்பா மட்டும் பார்க்காம, ஆ அத ஒரு வேற ஒரு தளத்துக்கு வந்து எடுத்துட்டு போறாங்க. அப்ப இப்படி நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, படிப்புகளுக்குள்ளே ஒரு படிப்பு உயர்ந்தது, இன்னொரு இன்னொரு கல்வி அப்படிங்கிறது தாழ்ந்தது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு பேதம் வந்து இங்க இருக்குது. அத நம்ம நிவர்த்தி பண்ணாம நம்மளுடைய பழைய விஷயங்களையோ, நம்மளுடைய அ அ வரலாற்று சிறப்புமிக்க சாதனைகளையோ நம்மளால வந்து தேடி எடுத்து அ பாதுகாத்து வைக்க முடியாது அப்படிங்கிறது தான் எதார்த்தம். வரலாற்ற பாதுகாக்க தவறக்கூடிய எல்லா இனங்களும் அரசியல் அனாதைகளா மாறும் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த விதத்துல நம்மளுடைய வரலாறு வந்து பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்குதா? இல்ல தேடப்பட்டுட்டு இருக்கான்னு கேட்டா கொஞ்சம் கம்மி தான். தேங்க் யூ ஸோ மச்.